நடித்தோம். இப்போ வந்து உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது மே 9ஆம் தேதி படம் ரிலீஸு. படத்தோட இயக்குனர் ராஜசேகர். அன்பும் அர்ஜுனும் இருக்காங்க. அல்லு அர்ஜுன் படம் எப்படி பெரிய வெற்றி அடையுதோ அதே மாதிரி அன்பும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க. அதில் பாதி பேர் ஒரு 4-5 பேர் இப்போ நம்ம கூட இல்லைன்னு கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பையும் கலையை நோக்கியே இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதத்திலும் சரி, உங்களுடைய அன்போடையும் சரி, ஆதரவோடையும் சரி, இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து, ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த போராட்டத்தில் தான் ராஜசேகர் வந்து எடுத்து அவங்க அப்பா உறுதுணையாக இருந்து இன்னைக்கு வந்து அதை எடுத்து இன்னைக்கு கூட கொண்டு வந்து வெளியிடுறதுக்கு ரிலீஸுக்கு சேர்ந்துருக்காருன்னா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உறுதுணையாக இருக்க அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்புக்கு வந்து நீங்கள் எல்லாரும் எப்போவுமே அன்பாக இருப்பீங்க. ஏன்னா அப்பா எப்படி உங்கள் எல்லாத்தையும் அன்பாக இருந்தால் தெரியும். அதனால் பத்திரிகை எல்லாரும் அன்பு மேலே அன்பு வச்சு என்னுடைய விமர்சனம் அழகாக எழுதி இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் பிரார்த்திக்கணும். நன்றி, வணக்கம். சிறு படங்கள்லாம் வெளிவர ரொம்ப தடங்களா இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? ஏற்கனவே நீங்க கேட்டீங்க, படம் எடுத்தவங்களை கேட்டா சரியா இருக்கும். என்னைய கேட்டு நான் என்ன பண்ணேன், போனோம், நடிச்சோம், வந்துடுறோம். எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு. அதுக்கு உண்டானது அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் எல்லாருமா சேர்ந்து பேசினாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை வந்து ட்ரோல் பண்ணாங்க. மெட்ரோ படத்துல வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி உங்களுக்கு கெட்ட, நீங்க எப்படி பாத்தீங்க? அது அதாவது பொதுவாக அந்த மீம்ஸ்லயாவது என்னை சேர்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். ராஜா சார் இல்லை நீ பேசுங்க அப்புறம் அவங்க. ராஜா வாங்க. வணக்கம். கராத்தே ராஜா இங்கே தான் இருக்கேன். அவங்க யமன் கட்டளை இந்த படத்துடைய நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது. அன்பு வயசன் அண்ணன் பிரதர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முறமாம கேரக்டர் தெரியாது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு அக்கா பையனுடைய இந்த ஒரு அந்த கேரக்டர். ஹீரோயின் வந்து எனக்கு முறை பொண்ணு. அவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக டயட் என்ன சொன்னாலும் அந்த ஒர்க்கை நல்லபடியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். விரைவை வணங்கி தயாரிப்பாளர், இயக்குனர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என் மனமார்ந்த நான் நன்றி சொல்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யமன் கட்டளை படம் 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக ஒரு இந்த படத்தோட இதுவே ஜேர்னியே வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. நிறைய சீனியர் ஆக்டர்ஸோடலாம் நான் ஆக்ட் பண்ணேன். ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். வையாப்புக்கு நான் சொன்ன மாதிரி சில பேர் நம்ம கூட இல்லை, பட் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு இருக்கும். அதே மாதிரி மக்களாக நீங்களும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா நண்பர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ சார். கடைசி வரைக்கும் உங்களை அந்த மாப்பிள்ளையா ஹீரோ சொல்லவே இல்லையே. ஆமாம் சார், இந்த கேள்வி எனக்கு ஷூட்டிங் அப்பயே வந்தது சார். என்ன சொல்லிட்டாங்க, என்னோட தங்கச்சின்னு மாற்றிட்டாங்க. அப்படியே நான் வந்து ஆக்சுவலாக தலை வெடிக்கிற மாதிரி எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. எவனும் கட்டளை இல்லை இருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு ரீசன். 6 மாப்பிள்ளைக்கு வச்ச மாதிரி வச்சு என்ன ஒரு சாங் கேட்டுருவாங்களா அப்புறம். சசி சார் படத்தோட இசையமைப்பாளர் சசிகுமார் என்கிற என்எஸ்கே ரொம்ப போராட்டத்தின் பிறகு இந்த படம் வந்து வெளிவரப்போகுது. எனது இயக்குனருக்கு, எங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கூடிய சீக்கிரம் தேட்டரில் வந்து பாருங்கள். எங்களுக்கு ஆதரவு. பாட்டை பற்றி சொல்லுங்கள். பாட்டு சினேகன் சார் தான் 5 பாடலில் எழுதியிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் சார், கரிணி மேடம், அப்புறம் கிருஷ்ணா கண்ணன் பாடியிருக்காங்க, முகேஷ் பாடியிருக்காரு, அனிதா, அப்புறம் சுர்ஜித், இவங்க எல்லாம் பெரிய சிங்கர் தான் பாடியிருக்காங்க. பாடல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அன்பு பைட்சாமி. யமன் கட்டளை படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லோரும் வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்கணும். அப்போது எல்லோரும் தேட்டரில் வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்க. மே 9ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் என்னோட ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் யார் சொல்லணும்னா கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு
ஏன்னா இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக நல்லா ரீச் ப்ரொமோஷன்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்து காமிச்சு இப்போ மக்களுக்கும் தேட்டரில் சேர்க்குறாங்க. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டேரக்டர் ராஜசேகர் சார், அப்புறம் சுப்பையா சார், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லான்ச்லேயே. அவங்க ஆக்சுவலி அப்பா சார் 2 பேரும் காம்போ. எனக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பா என்னையும் பார்க்க பார்த்துச்சு. ஸோ ஒரு சினிமாக்காக எப்படி ஒர்க் பண்ணிட்டு என்னென்ன நான் பேசி பிளான் பண்ணுறேன். ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் சொன்னோன்னே இப்போ நான் மட்டன் கொடுத்துருக்கேன். அடுத்தது என் கூட பேரண்ட் சந்திரிகா, நல்ல கெமிஸ்ட்ரி, நல்லா ஒர்க் பண்ணிச்சு. ஷூட்டிங் எல்லாம் நல்லா போச்சு. சாங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அது எல்லாமே என்னென்னா ஒரு ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் நண்பர் தேட்டர் அப்படின்னு நடிச்சிருப்பார். அடுத்து அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம். பட் இந்த படத்தால் கூட நினச்சி தான் எனக்கு நல்ல ஒரு பாண்டு செட் ஆச்சு. இன்னொன்று இந்த படத்தில் வந்து நான் எல்லா பெரிய பெரிய ஜாபா ஆளுநரெலாம் நடித்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் சில படம் பார்க்கணும் யோசிப்போம், இவங்க கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இவங்க கூட நடிக்கணும்னு யோசிப்போம். பட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த படத்தில் இருக்கிறாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நம்ம மியூசிக் டைரக்டர் சார் சூப்பராக எல்லா சாங்கும் அது மாதிரி ரொம்ப அந்த கசமும் சாப்பிட ரொம்ப அதிகமாக மியூசிக்லாம் போடாமல் நீட்டாக எப்படி கொடுத்தா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் பிடிக்கும் அந்த மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி கொரியோகிராஃபர் ராதிகா மாஸ்டர், சாய் மாஸ்டர், அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டர், அடுத்தது என்ன அப்புறம் அபி மாஸ்டர் டோட்டலாக 4 மாதம் சாங் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா சாங்குமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்த்தீங்க, எங்களுக்காக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்க. ஸோ மக்கள் பார்த்துட்டு எல்லாம் தேட்டரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துல எல்லா காமெடி ஆக்டரும் நடிச்சிட்டாங்க, ஆனா உங்க அப்பா மட்டும் நடிக்கல. ஆனா படம் பார்த்தாரா? இப்ப அப்பா இல்லாத என்ன ஃபீல் பண்றீங்க? அப்பா இல்லைன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் அவர் எப்போவுமே என் கூட சப்போர்ட் பண்ணுறாருங்க. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் நிறைய படம் இந்த வருஷத்துக்கு 2வது படம் இருக்கு. வரும்போது தான் அவர் என்னை மேலேருந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைட் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் எப்போவுமே என் கூட இருப்பார். இந்த படம் 6 வருஷத்துக்கு ஆச்சு. இந்த 6 வருஷம் மனநிலை எப்படி இருக்கு? புரியுது. ரிலீஸ்க்கு ரெடியாக ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம். மனநிலை எப்படி இருக்கு? அப்படி எனக்கு என்ன இந்த படம் டெலிவரி ஆகும்போது தான் எனக்கு சந்தோஷம். அப்பா படம் வருது எப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரி தான் வருது. ஸோ வரும்போது சந்தோஷமாக இருக்குது. அதை நல்லபடியாக ப்ரொடியூசருக்கு வந்து சூப்பராக நல்லா ப்ரொமோஷன் அதை நல்லா எடுத்து வந்துருக்காங்க. இந்த படம் எடுக்கிறப்ப அப்பாவும் இருக்கு சார். ஆமாம். சீசன் பண்ண எல்லா காமெடியிலையும் உள்ள வச்சிருக்கீங்க. ஏன் அப்பா மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? அப்பா வந்து நான் வேணான்னு சொல்லுவேன். அவர் எப்பவுமே ஒரு குறிப்பு ஒன்று வச்சிருக்காரு. அவர் நடிக்கிற படத்தில் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய படத்தில் கேட்பாங்க அவர் எனக்கு அப்பா கேரக்டரா இல்லை ஒரு சீன் பண்ணுறது. அவரை வந்து அது கடைசி வரைக்கும் அது பண்ணலை அப்படின்னு. சார் மைல்சான் சார் சின்ன சின்ன படங்கள் நண்பர்களுக்கு தான் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அது வந்து கை காசு இல்லைன்னா வெளியாக வாங்கி கூட உதவி பண்ணுறாரு. ஆமாம். இப்போ உங்களுக்கு சினிமாக்காரங்க வந்து உதவி பண்ணுறாங்களா மைல்சான் சார் பையன்? எனக்கு நான் அப்படி யார்ட்டும் நான் உதவி கேட்டதில்லை. பட் எனக்கு வந்து நான் சினிமா ஃபீல்டில் இருக்கேன் ரொம்ப வருஷமாக, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னமா நிறைய பேர் சினி ஃபீல்டில் இருக்காங்க. நம்ம சினிமாக்காரங்க வந்து நம்ம சினிமாக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாவே வந்து சினிமா வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும். அதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நானே வந்து நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது கேட்பேன், அப்பா ஹவ் டு ரீச் ஹிம் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் நான் ரீச் பண்ணால் அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்களா இல்லையே நமக்கு தெரியல. என்னைக்காவது நம்ம மீட் பண்ணும்போது ஐ வாஸ் ட்ரைங் ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லையே எங்கேயே யாரும் சொல்லலையே அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், இப்போ டேரக்டரோட சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் மீடியா பீப்புள் சார் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம சினிமாக்குள்ளே நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாவே சினிமா நல்லா சந்தோஷமாக சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளில நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜூனியர் அவங்க சேர்த்துப்பாங்க, வக்கீல் ஜூனியர் நிறைய பண்ணுறாங்க. இப்போ நான் சினிமாலே அந்த மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நாங்களாம் இருக்கோம், என்ன மாதிரி நிறைய ஆக்சுவலி புதுமுகங்கள் இருக்காங்க, நிறைய டேலண்டட் இருக்காங்க, பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சார் அந்த மாதிரி டயத்தில் கார்த்திகேயன் சார் வந்து உங்களை ஹீரோ வச்சு படம் பண்ணியிருக்காரு. ஆமாம். அவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஆக்சுவலாக சொல்கிறதுல எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அது. ஆக்சுவலி எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். படம் எடுக்கிறத விட நிறைய சினிமாக்காரங்களுக்கு வந்து அதில் வாய்ப்பு கொடுக்கணும் ஆசை. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, பழைய ஆர்டிஸ்ட்டுங்க, நல்ல டேலண்ட் ஆர்டிஸ்ட் புதுசாக எல்லாமே. பட் கொஞ்சம் பேர் தான் வராங்க, புதுசாக நிறைய பேர். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 80% வந்து நம்ம சினிமா பீப்புளை யூஸ் பண்ணுறோம், 20% புது பீப்புள் அவங்களும் வேணும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்து அந்த மாதிரி சினிமாக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு ரிக்வஸ்ட்டாக படம் நடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஏன் இந்த டிலே? முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணியிருந்தா எல்லாரும் ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஏன் இவ்வளோ டிலே? சார் அவங்க நம்ம டைம் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா என் கூட தான் இல்லை அது மேட்ச் இல்லை. படத்தை ரிலீஸ் பண்ண ஏன் இவ்வளோ டிலே? டிலே இல்லை, ஆக்சுவலி நிறைய கோவிட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சார் நான் நடுவில் வேறு ப்ராஜெக்ட் போயிட்டேன், திருப்பி அந்த மாதிரி மாறணும். இப்போ நான் இப்பயும் கேட்டார் சில டைலாக் பார்த்தேன், ஐயா விட்டுருங்க இருக்கிறது அப்படியே போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு.
இப்போ கூட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் டப்பிங்கில் ஏதாவது மாற்றலாமா அப்படின்னாரு. வேண்டாம், இதே நல்லா இருக்கு, இப்படியே பார்க்கணும் எல்லாருக்கும். நெல்லை சிவா சார் எம்மானா நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், அந்த அனுபவம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாரு? அவர் வந்து சிரிச்சாவே நாங்கள் எல்லாமே சிரிச்சிடுவோம். நிறைய டேக் போச்சு அதெல்லாம். அவர் வந்து அப்படின்னு கத்து வராமல் இருக்கிறவங்க எல்லாருமே டக்குனு சிரிச்சிடுவாங்க. ஏன் கத்துறீங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் வந்து நான் ஃப்ரேமில் ஒர்க் நடிச்சது. பட் அவங்கள நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இதில் நடிச்சவங்க எல்லாரும் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்க பார்த்துட்டேன். ஸோ அவங்க சொன்னலை அவங்க நடிச்சதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பாகியமாக நினைக்கிறேன் இதெல்லாம். நன்றி நன்றி. உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் யார் ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்குது, அதுதான் இப்போ கேட்டால் போயிட்டு இருக்கு. அது நான் ஓகே ஆன அக்ரிமெண்ட் சைன் போனேன் கண்டிப்பாக எல்லாருக்கும். நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. சவுண்டா லவுடா பேசுங்க. இன்னைக்கு இங்கே வந்திருக்க பத்திரிக்கை இது எங்களோட ஸ்பெஷலான ஒரு டே. நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நாள். உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் ராஜசேகர் எங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 96 ஃபேவரட் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட டைம் அந்த காமெடி கலக்கலாக இருந்துச்சு. அர்ஜுன் அண்ணா அதில் டைமிங்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு. செம்ம காமெடி பண்ணியிருக்காரு. காமெடியில் கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களோட காமெடியெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட காமெடியை இன்றைக்கி நான் அடுத்தடுத்த சீனில் நான் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அவங்க கூட நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்பு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. அன்பு இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. டான்ஸ் சொல்கிறது வேண்டாம், அவர் அவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்காரு. அன்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இவர் அன்பா இனிமேல் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சார் அவரும் மிரட்டி இருக்காரு செம்மையா. இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப எங்கள் படத்தையும் நீங்கள் ஒரு வெற்றி படமாக கொண்டு வந்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜசேகர், இந்த படத்தோட இயக்குனர். இது என்னுடைய முதல் படம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பாவும் நானும் மிஸ்டர் சுப்பையன் எங்கள் அப்பாவும் நான் வந்து அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கதை வசனம் எழுதி டேரக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே இதோடைய ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது மைசாமி சார் பையன் அன்பு பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. அன்பு சார் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அர்ஜுன் என்னுடைய ஜூனியர். ஸோ அவர் வந்து சரி அர்ஜுன் இருக்காருன்னு அர்ஜுன்கிட்ட வந்து அப்புறம் சந்திரிகா. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி முதல் படம் அப்படின்னோடனே கொஞ்சம் தயக்கங்களோட சில விஷயங்கள் ஆரம்பிச்சு எப்படி பண்ணணும் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக உள்ளே வர ஆரம்பித்தாங்க. சுந்தரராஜன் சார், டிபி கஜேந்திரன் சார், அப்புறம் நெல்லை சிவா. ஸோ இப்படி வரும்போது அவங்களுடைய கைடன்ஸும் தேவைப்படும்போது சரி இது வந்து ஒரு பயமே இல்லாமல் ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்துருக்கு. ரொம்ப ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. மே 9 ரிலீஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் எப்போ ரிலீஸ் பண்ணும்போது கரெக்ட் டைமுக்கு ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ரீச் பண்ணும்போது சார் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவர் வந்து இந்த டைம் இதை வந்து என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஹெல்ப். இது வந்து இந்த படம் எல்லாருக்கும் போய் நல்லபடியாக ரீச் ஆகணுன்றது நான் வேண்டிக்கிறேன். ஸோ மைசாமி சாரோட ஆசீர்வாதமும் எங்கள் அப்பா ஒரு ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்கும்னு நம்பி படத்தோட தேங்க்யூ ஸோ மச். சார் இந்த படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க, இது எப்படி சார் சமாளிச்சிங்க? எல்லாரும் எப்படி வந்து அதுதான் நாங்கள் தான் ஒரு ரோல் பண்ணும்போது இது இவங்க இருந்தால் போதும்னு சொல்லும்போது இதை விட தாண்டி இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு இப்போ நம்ம சொல்லும்போது அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய கைடன்ஸு. ஸோ அதனால் காமெடியாக இருக்கணும்னு முடிவு. இது வந்து ஃபேண்டசி காமெடி மூவி தான். ஸோ அப்போ இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அவங்களோட இன்புட் வரும்போது எங்களுக்கு ஹெல்ப் இருக்கும். ஒரு முதல் பட இயக்குனருக்கு இது ஒரு பலமாக தான் எனக்கு அமைச்சு. ஸோ ஆனால் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா சமாளிக்கிறதுல ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க, எல்லாருமே நல்ல விதமாக பண்ணாங்க.
இப்போ அர்ஜுன் ஒன்று பேசுகிறாரு அப்படின்னா சுந்தராஜ் சார் ஒன்றாருன்னா அர்ஜுன் உடனே அதுக்கு ஒரு கவுண்ட் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது படத்துடைய பலமாக தான் இது இருந்துச்சு தவிர எந்த விதத்துலையும் இல்லை. பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ படத்தோட கதை வந்து அதிசய பிறவியை டச் பண்ண அதனால தான் அர்ஜுன் வந்து அது படத்துலேயே சொல்லிடுவார். இதை வந்து ட்ரோல் ஆக்க வேணாம் அப்படின்றத அதுலேயே சொல்லிடுவார். நாங்களே அது படத்துலேயே சொல்லிடுவோம். அர்ஜுன் பிறவியோட இது மாதிரி பட் வந்து தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கும் அப்படின்ற ஒரு தீம் தான் இது. அந்த ஒன்லைன் எடுத்துகிட்டு போகும்போது அர்ஜுன் பாயிண்ட் ஆஃப் என்னடா இது அர்ஜுன் பிறவி மாதிரி இருக்கு, வேற எதுவும் போகலாம், அது அர்ஜுனே சொல்லிடுவோம் அப்படின்னு முடிவு. தேங்க்யூ.